காலம் கனியும் என காத்திருக்கும் மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல காலம் வரப்போகுதுங்கிறது மாற்று கருத்து இல்லை. பொதுவா இந்த 5 கிரக சேர்க்கைகள் நடக்க போகுதுங்க. இந்த ஜாதக ரீதியாக பொதுவாக அஸ்ட்ரானமி ரீதியாக நடந்தது ஜனவரி மாதத்துல. வருகின்ற சில மாதத்துல, அது குறிப்பா மாசி மாசத்துல பார்த்தீங்கன்னா 5 கிரக சேர்க்கை நடக்குது. சில மாதங்கள் பயணிக்கும், அப்புறம் 4 கிரக சேர்க்கையா கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். இது உங்களுக்கு உங்க ராசி அதிபதியே அங்க இருக்க போறார். அதோட உங்களுக்கு 10ஆம் அதிபதி உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடிய சந்திர பகவான் சில காலம் பயணிக்க போறார். தைரியத்தை கொடுக்க போகிற சூரிய பகவான் இருக்கார். மனசு ஆழ்மனது அந்த சுக்கிர பகவான் பூர்வ புண்ணியாதிபதி அங்க இருக்கார். அப்ப இந்த கிரக சேர்க்கைகள் ஒரு சுப கிரக சேர்க்கையா இருக்குது. நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். அதை பத்தி பார்ப்போம். அது அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ரைட். பொதுவா மிதுன ராசின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா இது அறிவாளியான ராசி, உள் உணர்வு உள்ள ராசி. இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும் அப்படின்னு நாங்கள் ஜோதிட ரீதியாக சொல்லுவோம். அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயங்கள் உணர்வாக வந்து ரைட்டு தப்பு எல்லாத்தையும் பார்த்தோன்னே கணிக்கக்கூடிய திறமை உடையது. இவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல சாதாரணமாக போய் போக போக நிறைய திறமைகள் வெளிப்படக்கூடிய அமைப்பு உண்டு. அதுல தாங்க கூட இருக்கிறவங்க பொறாமப்படுறது. இப்போதான் வந்தாங்க, அதுக்குள்ள எப்படி மேலே போறாங்க, சாதாரணமாக ஒரு கடை வச்சாங்க இப்படி டெவலப் ஆகிறாங்களேன்னு பொறாமைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் உங்கள் வேலை என்னன்னா, நீங்கள் அதை தட்டி விட்டுட்டு நீங்கள் பயணிச்சுக்கிட்டே இருக்கும். குடும்ப உறவுகள் ரீதியாகும் நிறைய கேலிகள், நிறைய பேச்சுகள் சமாளிக்கிற திறம் படைத்த ராசி மிதுன ராசி. எவ்வளோ பேர் கல்லறிந்தாலும் அத்தனையும் தவிர்த்து இவங்க வழியை நோக்கி போவாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல காலம் வரப்போகுதுங்க. அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். ரைட். இப்போ மிதுன ராசிக்கு உங்கள் ராசி அதிபதி 10ஆம் இடத்துல பயணிக்க போகிறார். அதுங்க நீச்சபங்க ராஜயோகம். அதுதான் இங்கே முக்கியம். பொதுவாக புதன் என்ற ஒரு கிரகம் மீனராசியில பயணிக்கும் போது நீச்சம் அடைஞ்சிடும், வலிமை குன்றிடும். அப்ப விழுந்தவன் எந்திரிச்சு அடுத்த ஒரு விஸ்வரூபி வெற்றி பெறுகிற சூழ்நிலை வருகிறது. இதனால என்னென்ன பயன் பார்ப்போம். முதல்ல நான் உங்களுக்கு பேச போறது வேலை சம்பந்தப்பட்டது, பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது பார்ப்போம். உங்க வேலை அப்படிங்கிற சொல்லக்கூடிய 6ஆம் அதிபதி சில மாதங்கள் நீச்சமா இருக்கார், வலிமை கொண்டிருக்கிறார். அவரே உங்களுக்கு 11ஆம் அதிபதி. இந்த நேரத்துல வேலை செய்யும் இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வந்து அதை திறம்பட கையாளும் திறமை படைக்கிற மாதிரி இருக்கு. இப்போ கொஞ்சம் நிறுத்தி நிதானமா இவங்க சொல்றது கரெக்டா, ஏன் சொல்றாங்க, என்ன சூழலுக்காக சொல்றாங்க அப்படின்னு ஒரு முறை யோசனை செய்துவிட்டு அடுத்த ஆரம்பிக்கணும். ஏன்னா உங்களுக்கு காம்படிஷன் ஜாஸ்தி. நீங்க நல்ல அறிவாளியா இருக்கிறனால டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவீங்க. உங்கள் உடல் உழைப்பும் உங்களுக்கு உண்டான திறமையும் மற்றவங்களுக்கு இல்லை. அதனாலதான் பொறாமை ஏற்படுது. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். இதை சரி செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க மேலதிகாரிகள் இல்லை ஓனர் அவங்க கிட்ட டைரக்டா ஒரு கருத்து வேறுபாடு சம்மந்தப்பட்டதெல்லாம் வேலைக்கு டைரக்டா அவங்க கூட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகும். அப்போ உயர் பதவி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் விலைக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிற மாதிரி. இந்த நேரத்தில் சம்பள உயர்வுக்கு உண்டான காலகட்டம் வந்திருக்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு சம்பள உயர்வு, ஒரு அதிகார பதவிகள் உண்டு. அப்போ ஒரு ப்ரொமோஷன் வருதுன்னு சொல்லலாம். உங்களை மையமாக வச்சு நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் டிஸ்கஷன் பண்ண போகிறாங்க. பொறுப்புகள் அதிகரிக்கும் காலகட்டம். உங்களுக்கு ஒரு நல்ல பதவி கௌரவம் உண்டு. அடுத்து தொழில் சம்பந்தப்பட்டது பேசுவோம். தொழிலாக தான் நிறையா இருக்கு. 10ல் பாதியாவது இருக்கணும்பாங்க, சொல்லவா வேணும். நிறைய கிரகங்கள் இருக்குங்க. சுக்கிரன் அதோட நட்பு கிரகம் ராகு, அதோட நட்பு கிரகமான புதன், அதன் நட்பு கிரகமான சனி. இப்போ நட்பு கிரகங்கள் எல்லாம் இருக்கும். சில காலம் சூரியன் பயணிப்பார். இந்த நேரத்தில் 10 கிரகங்கள் 5ல் பயணிக்கும் போது என்னன்னா தைரியம் அதிகமாக இருக்கும். 4ஆம் இடத்தை பார்ப்பாராம். பொதுவாக இந்த நேரத்தில் நீங்கள் தொழில் சம்பந்தப்பட்டது செய்வதற்குண்டான அனைத்து சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களுக்கு உங்கள் தொழில் சம்பந்தப்பட்டதில் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட சூப்பராக இருக்கும். சங்கங்களில் பதவி உயர்வு உண்டு. தொழில் செய்யும் இடத்துல பெரிய அதிகாரிகள், அரசியல் பிரமுகர்கள், அரசாங்க தொடர்புடைய இருக்கும். உங்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த கிடைக்குமா கிடைக்காதான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. முயற்சி செஞ்சு பாருங்க, டக்கு டக்குன்னு கிடைக்கும். இப்போ என்னென்னலாம் நடக்கும்னு பார்த்துக்குவோம். ரொம்ப நாளாக ஒரு கடையை விருத்தி பண்ணுறதுக்கு, தொழில் மந்தமாக இருக்கிறத இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன ஆக போகுதுன்னா, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குள்ள வழிவகைகள் கிடைக்க போகுது. உங்களை யாரோ ஒருத்தர் தானாக தேடி வந்து இதுதாங்க வழிவகை அப்படின்னு சொன்னால் இப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கோல்டன் டைம். அப்போ இந்த நேரத்தில் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக வேண்டிய அம்சம் உண்டு. இதில் முக்கியமாக கூட்டா தனித்தா என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு சந்தேகங்கள் வரும். அதற்கு ஜாதகம் தசாபுத்தி அம்சங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. ஏன்னா இப்போ ஜாதக ரீதியாக பார்த்துட்டோம்னா இன்னும் துல்லியமாக இருக்கும். கோச்சாரத்தில் என்ன செய்யன்னு சொல்லுது, அதே அம்சம் தசாபுத்தின்னு சொல்லிட்டா
நம்ம என்ன பண்ணணும், நேராக ப்ராசஸ் பண்ணுறது மட்டும்தான். இப்போ உங்களுக்கு தொழில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கடன் சம்மந்தப்பட்ட லோன் கிடைக்கிற அம்சம் உண்டு. வேலையாட்கள் உங்கள் கருத்தை புரிஞ்சுக்கிட்டு நடக்கக்கூடிய அம்சம் உண்டு. கம்யூனிகேஷன் வகையில் அமைப்பு இருக்கு. நிறைய பேர் சிசிடி போடுவாங்கன்னு சொல்லுவோம். சிசிடி வகையில் அதெல்லாம் அமைச்சிட்டு அதில் கண்காணிக்க இந்த பேங்க் டாக்குமெண்டேஷன் அந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் காலகட்டம் ஆகவும் தொழிலை விருத்தி. இப்போ தொழிலில் ஒரு சிலருக்கு கூட்டு தொழில் சில கஷ்டங்கள் நடந்து வேணுமா வேண்டாமா விட்டு வெளியே வந்துடலாமான்னு ஒரு சிலருக்கு நான் இவ்வளோ டெவலப் பண்ணிட்டு இருக்கேன், நான் மட்டும் தனித்து பண்ணணும் அப்படின்னு ஒரு சிலருக்கு. இன்னொருத்தருக்கு என்ன நடந்திருக்குன்னா, கொஞ்சம் டெவலப்மெண்ட் கம்மியாகவே இருக்குது, இல்லை மனைவி பேரில் போடலாமா, இல்லை குடும்ப உறவுகள் பேரில் போடலாமா, இல்லை என்ன பண்ணால் டெவலப் ஆகும், இந்த குழப்பங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு நல்லது நடக்க போகிறது மாற்றுக்கிறதுல இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்னு ஜாதகம் பார்த்தா தெரியும். ரைட். இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் எக்காரணத்தை கொண்டும் சைனிங் அத்தாரிட்டி நீங்கள் வச்சுக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். ரைட். இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட போப்போம். ரொம்ப நாளாக இருந்த திருமணம் சம்பந்தப்பட்ட சுப செய்திகள் வருகிற காலகட்டம். பொதுவாகவே 10 கர்மஸ்தானத்தில் நிறைய கிரகங்கள் சேரும்போது நல்வினை கர்மா நடக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி எங்கே இருக்கிறனால 5-10 தொடர்பு. குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருச்சு. அப்போ உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடையின்றி நடக்கப் போகிறது. பேச்சுவார்த்தைகள் நடக்கப் போகிறது. அடுத்த படிநிலைக்கு உயர போறீங்க. ஒரு படிநிலை உயரணும். இப்போ பேச்சுலர் இப்போ என்ன சொல்லுவோம்னா, ஒரு பதவி மாறுது குடும்ப ரீதியாக. எப்படின்னா, பேச்சுலர் இருக்கிறவங்க அடுத்த படிநிலை கணவன், திருமணமானவங்கன்னு படிநிலை மாறப்போகுது. ஆல்ரெடி கல்யாணமானவங்களுக்கு என்ன போகுது, தந்தை அப்படின்னு ஒரு ஸ்தானம் உயரப்போகுது. இப்போ வயசானவங்க இருக்காங்க, அவங்க தந்தை அந்த ஸ்தானம் ஆல்ரெடி இருக்கு, அவர் தாத்தா ஆக போறாரு. அப்போ ஒரு படிநிலை உயரும் காலகட்டம் வருது. இந்த நேரத்தில் குடும்ப உறவுகள் ரீதியாக நல்ல அனுசரணை இருக்கிறது. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் சமாளிக்கும் கூடிய சூழ்நிலை உண்டு. கொஞ்சம் கோபத்தை குறைக்க வேண்டிய சூழ்நிலை, அது ஒன்று மட்டும்தான். மற்றது உங்களுக்கு சாதகம். உடல்நிலை சம்பந்தப்பட்டதான் இங்கே முக்கியம். பொதுவாக உடம்பு சம்பந்தப்பட்டது இந்த மிதுனராசிக்கு ஒரு மருந்து டப்பா எடுத்து வச்சுக்குவாங்க. அந்த மருந்து இந்த மருந்து, ஏன்னா அத்தனை மருந்து மாத்திரை இவங்களே ஒரு பாதி மெடிக்கல் மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. அது கோச்சார ரீதியாக அம்சம் இருக்கு. பெரிய முடிவுகள் பெரிய விஷயங்கள்லாம் தசாபதி பார்த்துக்கலாம். ஆக மொத்தம் உடல்நிலையில் கவனம். குறிப்பாக கால் சம்மந்தப்பட்டது, இந்த மூச்சுத்திணறல், சளி சம்மந்தப்பட்டது, இந்த இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, தொற்றுகள் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. புது ஊர்கள் புது இடத்துக்கு போயிட்டு வரும் பொழுது முறையாக இப்படி போயிட்டு வரும். அதில் அங்கேருந்து சளி பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்சா மட்டும் குடும்ப உறவுகள் ஒவ்வொருத்தருக்காக தொந்தரவு ஏற்பட்டுரும். அப்போ அந்த ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. இப்போ முக்கியமான பாயிண்ட் இருக்கிறோம். இப்போ மனசுல வீடு இடம் வாங்கணும், சொத்து சுகம் வாங்கணும் ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்கும். அது கொஞ்சம் காலகட்டம் வந்தாச்சு. இப்போ நீங்கள் ஒரு முயற்சி பண்ணி ஒரு வீடை பார்க்குறதோ ஒரு இடம் பார்க்குறதோ அமையும். ஒரு சில ஆல்ரெடி நாங்கள் வீடு வாங்கிட்டோம் சார், அப்போ அடுத்த வாடகை வீட்டுக்கு தயாராகுங்கப்போம். பொதுவாகவே வண்டி வாகனம் இடம் வீடு இது சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வு இருக்குது. இப்போ புதுசாக ஒருத்தர் பொருளாதார ரீதியாக அடுத்த வீடு வாங்குற அம்சம் இல்லை அப்படின்னா, வீடு மாற்ற போறீங்களா, இல்லை கொஞ்ச காலம் தாய் ஊருக்கு அம்மா ஊருக்கு போய் தங்க போறீங்களா, உங்களுக்கு பிடித்த ஊருக்கு போய் தங்க போறீங்களா அப்படின்னு சொல்லலாம். ஆக மொத்தம் ஒரு இடமாற்றம் இருக்கு. சிறிது இடமாற்றத்தில் சென்று பூர்வீக ஊருக்கோ ஒரு வீடோ மாற்றக்கூடிய அம்சம் இருக்கு. ஒரு டூர் வகைகள், ஒரு சுற்றுலா பயணங்கள் டூர் வகையில் கொஞ்சம் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். உங்களுக்கு இப்போ தேவையான கொஞ்சம் ரிலாக்ஸ், மனது ரீதியாக கொஞ்சம் அமைதி தேவை. ஏன்னா ரொம்ப வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாக இருக்கிறது இந்த மாதிரி. ரைட். இப்போ முக்கியமான ஒரு பாயிண்ட், உங்களுக்கு ஒரு சிலருக்கு வேலை இல்லாமல் இருக்காங்க. அது கோச்சாரத்தில் அந்த பாதிப்பு இல்லை என்பது புரிஞ்சுக்கணும். தசாபுத்தி ரீதியாகவோ லக்ன ரீதியாகவோ வேற அமைப்புகள் இருக்கலாமே தவிர இதில் கோச்சாரத்தில் அந்த பாதிப்பு இல்லை. அப்போ தசாபுத்திகள் ஜாதகங்கள் பார்த்து என்ன கோயில் வழிபாடு பண்ணணும். பொதுவாக சின்ன ஒரு பரிகாரம் கொடுக்குறேன், இந்த வேலை சம்மந்தப்பட்டு இறுதியில் கொடுக்குறேன், அதை உறுதியாக பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும் கேளுங்க, எங்களுக்கு தொடர்பு கொடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த இதில் உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த யூடியூப் சேனல் கொடுத்துட்டு இருக்கிறது மாற்று கருத்தில். ரைட். இப்போ ஹெல்த் விஷயத்தை பார்த்துக்குவோம். ஹெல்த் விஷயத்த ஒரு வயதானவங்களாக இருக்காங்க, அவங்கள மூட்டு சம்மந்தப்பட்ட கவனம், மூச்சுத்திணறல் சம்மந்தப்பட்டது கவனம், இது ஆல்ரெடி சொல்லியிருந்தா கூட இது முக்கியம். ரைட். இப்போ தந்தை வகை குடும்ப உறவினர்கள், மிதுனராசி ஆண் பெண் இருவருக்குமே தந்தை வழி குடும்ப உறவுகளில் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் மேம்பட போகுது. அடிக்கடி பேச்சுவார்த்தைகள் நடக்க போகுது. ரொம்ப நாளாக பேசுகிறீங்க, பேச்சுவார்த்தை உண்டு. ரைட். தாய் வழி உறவுகள், இப்போ
சொந்த பந்தம், ஊர்ல ஒரு திருவிழா, அதுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருதுங்க. போகலாமா வேண்டாமா ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்ப சொந்த பந்த உறவுகள் நிறைய பேர் சேருகிற காலகட்டத்தில் கவனமா கையாள வேண்டிய சூழ்நிலை உண்டு. ரைட். இப்ப ஒன்னே ஒண்ணு கவனம் இருக்கணும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்புண்டு. ரொம்ப நாளா குழந்தைகள் விஷயத்துல சந்தோஷம் அடையும் காலம் வந்திருக்கு. இப்ப 5 சுக்கிரன் உச்சம் பெறும்போது நிறைய பேர் குழந்தை இல்லை, குழந்தை சம்பந்தப்பட்டது எண்ணங்கள் இருக்கு, அதை பார்க்கணும்னா அதை முயற்சி பண்ணுங்க, வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கிற அமைப்பு உண்டு. பொருளாதார ரீதியாக வருகின்ற பணங்கள் வருகிற சூழ்நிலை உண்டு. எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். விரயங்கள் குறையிற காலகட்டம். குறிப்பா கடன்ல இருந்து மீண்டு வர ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ பொருளாதார இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கடல்ல இருந்து மீண்டு வராது, நோய் நொடியிலிருந்து மீண்டு வருது. இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கணும். இப்ப என்ன கடவுள் வழிபாடு பண்ணிக்கிட்டா அடுத்த படிநிலைக்கு போகலாம், டெவலப் ஆகும் அப்படின்னு பார்ப்போம். பொதுவா நீங்க வழிபட வேண்டிய இறைவன் நரசிம்மர் வழிபாடு. இது வேலை தொழில் எல்லாத்துக்கும் இம்ப்ரூவ்மெண்டா இருக்கும். நரசிம்மர் வழிபாடு. அடுத்து சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரர் அப்படின்னு பாருங்க. சரபேஸ்வரர் கிடைக்கலைன்னா பைரவர் எடுத்துக்கங்க. நரசிம்மர் சரபேஸ்வரர் வழிபாடு பண்ண உங்களுக்கு சில மாதங்கள்ல எப்பேற்பட்ட தொந்தரவா இருந்தாலும் உங்களுக்கு அத்தனை நெகட்டிவை பாசிட்டிவா மாறுகிற காலகட்டம் வந்தாச்சு. இதை விட்டுறக்கூடாது. இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்க. ஒரு சில எண்கள் பயன்படுத்திக்கங்க. எண்கள் அதை பயன்படுத்திட்டா உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் உண்டு. அதை பார்ப்போம். அது என்ன எண்கள்னா, உங்க மெயினா 6ஆம் நம்பர், அடுத்தது 8ஆம் நம்பர். வீழ்ந்தவனுக்கு மீண்டு கொடுக்க 8ஆம் நம்பர் இருக்கு. 8ஆம் நம்பர் பயன்படுத்தலாம். அதோட குறிப்பா 2ஆம் நம்பரை பயன்படுத்தி பாருங்களேன். ஒரு யோகம் உண்டுங்க. இதை பயன்படுத்தி வெற்றி வகைச்சூடுங்க. வேற கேள்விகள் சந்தேகங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.